வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப க்ரீமியான எக் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம பண்ண போறோம். ஸோ ரொம்பவே அட்டகாசமா இருக்க போது. இது சப்பாத்தி, நான், ஃபுல்கா இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் ஃபுல்லாக நான் பீல் பண்ணிட்டேன். இது மேலே லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். 2 சைடும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டை இப்போ ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரஃபாக தான் சாப் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் சாப் பண்ணிக்கிட்டா போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து எல்லாத்துலேயும் நல்லா தெரியணும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸே நம்ம பண்ணுறோம். இல்லாட்டி டைரெக்டாக நம்ம கொதிக்க வச்சுட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸாக தான் எடுத்திருக்கேன். அதனால 2 சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க விடும் போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அரைப்படும் போது ரொம்ப க்ரீமியாக வரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணிலாம் வத்திருச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனாக இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய் தூள் சேர்த்தோன்னே டக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 4-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம பட்டரும் க்ரீமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ப்போம். அப்போ காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் அந்த க்ரீமியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சோடனே இதை நம்ம இறக்கிடலாம்.
இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட எக் பட்டர் மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வழக்கமாக பன்னீர் பட்டர் மசாலா தானே சாப்பிட்ருப்போம். ஆனால் எக் பட்டர் மசாலா உங்களில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எக் இருந்துச்சுன்னா இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக கொஞ்சம் சில் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பர் டூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.